ஹாய் ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம், அதாவது குக் வித் கோமாளி சீசன் முடிஞ்சுது 6. அதில் பார்த்தீங்கன்னா பயங்கர சர்ப்ரைசிங் விதமாக நம்மளுடைய ராஜு டைட்டில் வினராக வந்திருந்தார். ஆனால் நிறைய பேர் வந்துட்டு ராஜுவை விட வந்துட்டு நிறைய பேர் உள்ள கேப்பபிளாக இருக்காங்க அப்படின்ற மாதிரி கமெண்ட்ஸ்லாம் கொடுத்துருந்தாங்க. பட் ராஜுவும் அப்பப்போ வந்துட்டு ஒரு சில சர்ப்ரைசிங்கான டிஷ்ஷஸ்லாம் கொடுத்துருந்தார். பட் நிறைய பேர் வந்துட்டு கமெண்ட்ஸ்லேயே வந்து பிரியாரமன் கண்டிப்பாக அதுக்கு தகுதியானவங்க, அதே மும்மர் லத்தீஃப், அதே மாதிரி வந்துட்டு நம்ம விவசாயி அவர் எல்லாமே வந்துட்டு தகுதியானவங்க அப்படின்னு இருக்கும்போது எப்படி ராஜு கொடுத்தாங்கன்ற மாதிரி ஒரு சில விஷயங்கள் போச்சு. பட் அன்னைக்கு வந்து ராஜு வந்து பயங்கரமாக சிறப்பாக ஒரு சம்பவத்தை பண்ணி டைட்டில் வின் பண்ணிட்டார். இப்போ திடீர்னு ஒரு பயங்கரமான ஒரு கான்ட்ரவர்சி வந்திருக்கு. என்ன கான்ட்ரவர்சி, அதை யார் கிளப்புனாங்க அப்படி பார்த்தீங்கன்னா பிரியாரமன் அவர்களுடைய கணவர் ரஞ்சித். பிக் பாஸ் சீசன்ஸில் ஆல்ரெடி வந்தவர். அவர் ஏதாவது பண்ணுவாரோ எதிர்பார்த்து கிட்டத்தட்ட 50 நாள் கடந்தார்னு நினைக்கிறேன். கடைசி வரைக்கும் எதுவுமே பண்ணல. ஆனால் நிறைய படங்களில் வந்துட்டு நம்ம வந்து அவரை வந்து வில்லனாக பார்த்துருப்போம். அதே வில்லத்தனம் இந்த பிக் பாஸ் வீட்டில் இருக்குன்னு நம்மளும் ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்தோம். பட் ரொம்ப அதுக்கு ஆப்போசிட்டாக ஒரு புத்தர் மாதிரி வந்து அப்படியே வந்து ரொம்ப காமாக, ஆனால் கொஞ்சம் அங்கங்கே லைட்டாக பேசுவார். பட் அதுக்கப்புறம் ஒன்றுமே இல்லை. ஆனால் அதே மாதிரி போகும்போது பிரியாரமன் நாங்கள் உட்காந்துட்டு இருக்கும்போது இந்த பர்டிகுலர் கிளிப்பு வந்து பயங்கர ஹிட் ஆச்சு. அவர் அப்படியே பிரியாரமனை பார்த்துட்டு சிரித்த விஷயங்கள் பயங்கரமாக இருந்துச்சு. சரிங்களா? ஸோ அவர் வந்து இன்றைக்கி வந்து ஒரு பயங்கரமான ஒரு சுவாரஸ்யமாக கோவமாக ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. என்னென்னா அவங்க நாக்கு அடங்கி போயிருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டார். யாரோட நாக்கு, யாரை பற்றி பேசுகிறா அப்படி பார்த்தீங்கன்னா, அங்கே ஜட்ஜஸாக இருந்தாங்க இல்லையா, மாதம்பட்டி, அதுக்கப்புறம் இன்னொரு செஃப் ஒருத்தங்க, அதுக்கப்புறம் நம்மளுடைய தாமு சார். அதில் 2 பேரும் வந்துட்டு பயங்கரமாக சொல்கிறார். தாமு செஃப் அவங்கள விட்டுட்டு மற்ற 2 பேரையும் வந்து என்ன சொல்கிறாருன்னா, அவனுங்க நாக்கு அடங்கி போயிருக்குன்ற மாதிரி சொல்லிட்டார். என்னென்னா குக் வித் கோமாளியில் பிரியாராமனுக்கு தான் டைட்டில் தரணும்னு நிறைய பேர் வருத்தப்பட்டாங்க. அவங்களுக்கு கொடுக்கணும்னு நிறைய பேர் எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. அவங்களுக்கு தரலன்னு ரொம்ப வருத்தப்பட்டிருக்காங்களாம். 2 ஜட்ஜி இருக்கானுங்க, அவனுங்க நாக்கு அடங்கி போயிருக்கும். அவன் தொட்டு பார்த்துட்டு நல்லா இல்லைன்னு சொன்னால் அதுக்கு நாம் எப்படி பொறுப்பாக்க முடியும்? அவன் 40 பேர் சமைச்சதை சாப்பிட்டுட்டு விட்டு நல்லா இருக்குன்னு சொல்கிறவன் நாக்கு பற்றி நமக்கு தெரியுமா? அதனால் நீ அதை பற்றிலாம் கவலைப்படாதுன்னு நான் பிரியா கிட்ட சொன்னேன்ற மாதிரி வந்துட்டு ரொம்ப ஆக்ரோஷமாக நம்ம ரஞ்சித் வந்து பேசியிருக்காப்புல. அவருக்கு அவ்வளோ கோவம், அவங்களுடைய மனைவிக்கு வந்துட்டு இந்த டைட்டில் கிடைக்கலையே அப்படின்ட்டு. அது மட்டும் இல்லாமல் அவங்க எல்லா டிஷ்ஷஸுமே பயங்கரமாக பண்ணாங்க. அது வந்து மாட்டுக்கட்டு கிடையாது. இன்ஃபேக்ட் அந்த ஒரு பாயிண்ட்ஸ் டேபிளில் வந்துட்டு அவங்க தான் டாப்பில் இருந்தாங்க. அவங்களும் லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் இருந்தாங்க, ஷபானா இருந்தாங்க, உமர் லத்தீஃப் இருந்தாங்க. ராஜுலாம் டவுனில் இருந்தார். திடீர்னு பார்த்தா அப்படியே பயங்கரமாக மேலே வராரு, ஒன்றுமே புரியல அப்படின்ற மாதிரி. அதனால தான் நிறைய பேருக்கு வந்துட்டு அந்த குழப்பம் இன்னுமே நீடிக்குது. சரி, நீங்கள் உங்களோட கருத்து சொல்லுங்கள். இங்கே ரஞ்சித் அவர்கள் பயங்கரமாக காலசாரமாக இந்த ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு. உங்களுக்கு என்ன தோணுது? உண்மையிலே பிரியாரமனுக்கு தான் அது தகுதின்னு நினைக்கிறீங்களா? இல்லைங்க, ராஜு வந்துட்டு டப்பு டிப்புன்னு திடீர்னு ஏதாவது சம்பவம் பண்ணுவாருங்க, அவரை பற்றி உங்களுக்கு தெரியாது அப்படின்னு நினைக்கிறீங்களா? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு மறக்காமல் லைக்கை தட்டி விடுங்க. பாய் நண்பர்கள்.